ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வில்லேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, +2 ரிசல்ட் 10th ரிசல்ட் வரப்போகுது. +2 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 12 மே 12. 10th ரிசல்ட் பார்த்திங்கன்னா மே 19, அதாவது 19 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 2 டேட்டுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அதாவது பதட்டத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. பேரண்ட்ஸும் எங்கூட பதட்டத்தில் தான் இருப்பாங்க. இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஃபோன் மூலிமா, லேப்பில், ப்ரௌசிங் சென்டர், நியூஸ் பேப்பர், அப்புறம் இதெல்லாமே ஸ்கூலு ரிசல்ட் நிறைய விதமாக வெளிவருது. அப்புறம் டிவி சேனல்லையும் ஆளுக்கு ஒரு இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு இதுலேயும் ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு அதான் ரிசல்ட் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ எப்படி வந்துச்சுன்னா அதோட விளைவுகளை நீங்கள் வந்து வேறு விதமாக இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் ப்ரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், எரர்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு செக் பண்ணும்போது கூட உங்களுக்கே தெரியாமல் கூட நம்பர் மறந்து போயிருக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் மறந்து போய் ராங்காக கொடுக்கலாம். அதாவது உங்கள் எக்ஸாம் நம்பர் மறந்து போய் ராங்காக கொடுக்கலாம். ஸோ அதனால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வரலாம், பாசிட்டிவாக வரலாம். ஸோ அதை நீங்கள் நம்பிட்டு உங்களோட ரிசல்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவும் வந்துடாதீங்க. ஏன்னா +2 10th ரிசல்ட் வந்தாவே நிறையா நம்ம விபத்துக்கள்லாம் கேள்விப்படுவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் 2 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஸ்கூலுக்கே போய்ட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு அல்லது நோட்டீஸ் போர்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஆன்லைனில் போய்ட்டு இது பண்ணுறது, நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படியே பாசிட்டிவாக ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலுமே இந்த பாஸ் ஃபெயில், அது ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்காது. நம்மளுடைய உழைப்பு மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த மார்க் வாங்குறது அப்படின்றது அது மெமரி பவர் அதிகமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலாம். ஓகே, ஒரிஜினலாக நான் படித்து நான் புரிஞ்சு இல்லை அது தெரிஞ்சு இது பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா மெமரி, அதாவது மனப்பாடம் பண்ணுறதுனால மட்டுமே இது பண்ணியிருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு இது படிச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷனால் எந்த ஒரு விதமான முடிவுக்கும் போயிடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். உங்கள் ரிசல்ட்டு தயவு செஞ்சு ஒரு 2 நாளைக்கு வெயிட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஸ்கூலில் போய்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். நிறையா ஆன்லைனில், டிவி சேனலில் இதெல்லாம் நிறையா வந்துட்ருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு சப்போஸ் பாசிட்டிவ் ஏதாச்சும் இது வந்தால் உடனே அதுக்கு தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கோசரம் இந்த வீடியோ போடுறேன். நான் சமயத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். +2 10th ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. தயவு செஞ்சு இந்த பாப்புலரான யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க இந்த +2 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அடுத்து என்ன படிக்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம், இவ்வளோ மார்க்குக்கு இருந்தால் என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம், இந்த கோர்ஸ் எடுத்தால் எந்த மாதிரி யூசஸ் இருக்குது அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சத்தியமாக தெரியறதே இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயில்ஸாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத சும்மா +2 10th ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வீடியோவா? தயவு செஞ்சுக்கோ. சொல்கிறது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போடலாமே அப்படின்றக்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னோடய வீடியோ மேக்ஸிமம் பாப்புலர் ஆகலை. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ போய் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேருமா என்னென்னு தெரில. மேக்ஸிமம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூடியூப்லாம் வந்து இந்த அளவுக்கு செக் பண்ணுவாங்களான்னு தெரில. மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளை விட இதாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் சேருமா என்னன்ட்டு தெரில. நீங்கள் பாப்புலராக இருக்கிற இந்த யூடியூப் சேனல்ஸில் இருக்கிற நீங்கள்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸாக போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைனில் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு வர ரிசல்ட்டை வச்சுட்டு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மார்க் வந்து நாட் லைஃப். மார்க் வந்து உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மக்கிட்ட முயற்சி தான் எதையாச்சும் அச்சீவ் பண்ணலாம். மார்க் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அது நெக்ஸ்ட்டு 10th முடிச்சவங்க தயவு செஞ்சு 11th 12th கரெக்டான ஒரு குரூப்பாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது என்ன படிக்கணுன்றதை கரெக்டாக மைண்டில் ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து தயவு செஞ்சு அந்த குரூப் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ +2 முடிச்சுட்டு போகிறீங்க, நெக்ஸ்ட்டு காலேஜில் எனக்கு இதுதான் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு இதுதான் வரும் அப்படின்றவங்க நீங்கள் +2ல இந்த குரூப் எடுத்துருக்கனால எங்களால் இந்த கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ 10th முடிக்கும் போதே உங்களுக்கு என்ன வரும், இதில் ஆர்வமாக இருக்கிறீங்களோ அதை +1 +2ல எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அவ்வளோதான் படிப்பு இதாகலை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து 2 வருஷத்தை வீணாக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக
டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குது, ஐடி இதெல்லாம். ஸோ அதில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்களா, அவங்க 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ +2 முடிச்சவங்க, 10th முடிச்சவங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணுறது அதுக்குன்னு தனியாகவே நான் கொஞ்சம் ஃப்ரீப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு பாப்புலரான வீடியோஸ் அந்த சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க தயவு செஞ்சு +2 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சம் வீடியோஸ் போடுங்க ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். இதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப்பில், அதுக்காக அதை பார்த்துட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவை தயவு செஞ்சு போடுங்க. அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிசல்ட்டை வச்சு எந்த ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. பி சேஃப். உயிர் ஒரு டைம் போனால் திரும்ப வராது. +2 10th ரிசல்ட் அப்போ நிறையா நம்ம கேள்விப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கங்க, ஸ்டூடெண்ட் நம்ம குழந்தைங்கள நாம் தான் சேஃபாக இது பண்ணணும். அதிகமாக எதுவும் அவங்க இருக்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்களும் சாதிப்பாங்க. ரிசல்ட்டை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 10th அண்ட் +2 முடிச்சிங்களுக்கு கரெக்டாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் போகலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்குன்னு தனியாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் வைக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒருத்தர் பார்த்து இதால் யூஸ் ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தயவு செஞ்சு உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அவங்க மேக்ஸிமம் இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் எதுவும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்கள். அவங்களுக்கு எதாவது யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த வீடியோ பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தராச்சும் அதை பற்றி இது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் +2 அண்ட் 10th முடிச்சு எங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.